திருச்சிற்றம்பலம். அருளை துணைய போற்றி, என் நாட்டோர்க்கும் இறைவா போற்றி. தாய் போற்றி, பாகம் பெண்ணோய் போற்றி, காவாய் கணுகு திருவண்ணம். தென்னாளுடைய சிலையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் போற்றி, எண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறுமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் உங்களை வழங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய மாணவ செல்வர் ரமணா ஐயா அவர்களே, அவருடைய ஆளுமையின் கீழ், அவருடைய வழிகாட்டலின் கீழ் இங்கே வந்து திருவாசகத்தை கேட்பதற்காக ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கணித வணக்கம். நேற்றைய நாள் திருவாசகத்திலே சில செய்திகளை நாம் தொடக்கமாக சொன்னோம். திருவாசகம் என்ற சிந்திக்கிற பொழுது அந்த நூலினுடைய பின்னணி வரலாறு நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நல்லது என்பதற்குத்தான் நூலுக்குள்ளே போவதற்கு முன்னாலே பாயிரம் போல, முன்னுரை போல சிலவற்றை நாம் சொல்லுகிறோம். என்ன நமக்கு ஒரு தவக்குறை என்றால், சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகையிலே மாணிக்க வாசகரை எடுத்து சொல்லவில்லை. அதனால் சேக்கிழார் மாணிக்க வாசகரை, அவருடைய வரலாற்றை சொல்ல முடியாமல் போயிற்று. அவருடைய காலத்திலே, சேக்கிழாருடைய காலத்திலே மாணிக்க வாசகருடைய திருவாசகம் பரவி அவரை பற்றிய வரலாறு எல்லாம் செவிவழி செய்தியாக புராணங்களாக இருந்தாலும், சேக்கிழார் அந்த வரலாற்றை சொல்லியிருந்தால் இவ்வளவோ சிறப்பாக இருந்திருக்கும். அதனால் இப்பொழுது மணிவாசகருடைய வரலாறு என்று சொன்னால் புராணங்களை நாம் முதல்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. முக்கியமாக நம்பி திருவிளையாடல் புராணம் என்பது ஒன்று, பின்னாலே பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணம், அதுதான் சிறப்பாக பேசப்படுவது. நம்பியுடைய பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய திருவிளையாடலும் சிறந்த திருவிளையாடல் அந்த நூல். அந்த இரண்டும் நாம் முறையாக படிக்க வேண்டும். அதில் பல செய்திகள் நாம் இதிலே இல்லாத செய்தி அதிலே பார்க்கலாம், அதிலே இல்லாத செய்திகளை பார்க்கலாம். அப்படி இரண்டு நூல்கள் நமக்கு. அதிலே மாணிக்கவாசகரை பற்றிய வரலாறு வருகிறது. அது இல்லாமல் திருப்பெருந்துறை புராணம், திரு உத்தரகோசமங்கை புராணம், திரு வாதவூரர் புராணம் எல்லாம் மாணிக்கவாசகரை பற்றிய வரலாற்றை சொல்லுகின்ற புராணம். ஆனால் என்ன ஒரு தவக்குறை என்றால், அந்த புராண செய்திகள் எல்லாம் முரண்படுகின்ற செய்திகளாக இருக்கின்றன. வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்ந்து பார்ப்பதற்கு அவை உதவ. அதனால் மாணிக்கவாசகருடைய வரலாறு பழங்கதையாகவே இருக்கிறது தவிர என்ன நடந்தது என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் பின்னாலே ஆராய்ச்சியாளர் என்ன செய்தாங்க, என்னுடைய தந்தையார் போன்றவரும் திருமுறை திருநெறி என்ற நூலில் எழுதியிருக்கிறார்கள். மாணிக்கவாசகருடைய வரலாற்றை காசுப்பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் சுவாமிகள் சரித்திரம் என்று எழுதியிருக்கிறார்கள். அதிலே பெரும்பாலும் திருவாசகத்தை அடிவொட்டித்தான், திருவாசகத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை அடிவொட்டித்தான் அவர் வரலாற்றை சொல்லுகிறார். அதே போல தந்தையாரும் திருமுறை திருநெறியில திருவாசகத்தில் என்ன இருக்கிறதோ அந்த குறிப்புகளை வைத்துத்தான் வரலாற்றை பின்னி இருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடியது என்று.
ஏன் நான் அதை சொல்றேன்னு சொன்னா, திருவாசகத்தை நம்ம முறையா படித்தோம்னா நுட்பமாக நாம் தெரிந்து கொண்டால் ஒரு முக்கியமான செய்தி, பெருந்துறையிலே வாசக பெருமானுக்கு ஞான குருவாக வந்து குருந்த மரத்தின் கீழே இருந்து உபதேசித்தார் என்பது நன்றாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். அது திருவாசகத்திலே வருகிறது. ஆனால் கீர்த்தி திராகவல் என்ற பகுதியை படிக்கிற பொழுது திருவெண்காட்டிலே இது போல குருந்த மரத்தின் கீழே இருந்து ஒரு அடியாருக்கு உபதேசித்திருக்கிறார் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். நாம கீர்த்தி திராகவல் படிக்காம பொதுவா வரலாறு படித்தோம்னா மாணிக்க வாசகருக்குத்தான் பெருமான் குருவாக வந்து உபதேசித்து இருக்கின்றார், ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது திருப்பெருந்துறையிலே என்று நாம் மகிழலாம். ஆனால் அவருடைய கூற்று, மாணிக்க வாசகருடைய கூற்று வைத்து பார்த்தால் அவருடைய பாடல்லையே திருவெண்காடு அதிலே குருந்த மரத்தின் கீழே இருந்து உபதேசித்திருக்கிறார் ஒரு அன்பருக்கு என்று, அடியவருக்கு என்று சொல்றார். இப்ப இந்த வரலாறு நாம் பொதுவாக தெரிஞ்சுக்கிறோமே தவிர அது என்ன நடந்தது என்று நமக்கு தெரியல. அதே போல மாணிக்க வாசகர் என்ற பெயர் புராணங்கள்ல சொல்லுகிற பொழுது பெருமான் தான் மாணிக்க வாசகர் என்று அவருக்கு திருநாமத்தை அளித்தார் என்று சொல்றாங்க. புராணத்தில் அப்படி வருகிறது, மாணிக்க வாசகர் என்ற பெயர் உனக்கு நாம் தருகிறோம் என்று. எப்படி பெரிய புராணத்துல நாவுக்கரசு பெருமானுக்கு நாவுக்கரசு என்ற பெயர் நயப்புற மன்னுக என்று சொல்லுகிறார் இல்லையா பெருமான், நாவுக்கரசுக்கு கொடுத்தது போல மாணிக்க வாசகருக்கும் மாணிக்க வாசகர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார், பெயரை கொடுத்திருக்கிறார், அது அபிடேக பெயராக கொடுத்திருக்கிறார் என்றுதான் புராணம் சொல்லுகிறது. சுந்தர பெருமானுக்கு மற்ற நீ வன்மை பேசி வன்தொண்டன் என்னும் நாமும் பெற்றனை, உனக்கு வன்தொண்டன் என்ற பெயரும் உண்டு என்று அவர் சொல்றார். அதுபோல மாணிக்க வாசகருக்கும் பெருமான் தான் தந்த என்பது புராண செய்தி. திருவள்ளுவர் புராணத்துல அவர் இயற்பெயர் வாதவூரர் என்றே சொல்கிறார். வாதவூரிலே பிறந்தவருக்கு வாதவூரர் என்றே பெயர் என்று சொல்கிறார். ஆராய்ச்சியாளர் என்ன செய்யறாங்க, வாதவூர்ல பிறந்தா அவருக்கு வாதவூர்னு பெயர் வைக்க முடியுமா? அது பெருமானுடைய பெயராக வைத்துக் கூட இருக்கலாம், சரி வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் இயற்பெயர் என்பது சரியாக தெரியவில்லை, சான்றாக தெரியவில்லை. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய தமிழுடைய மரபு ஒரு புலவருடைய பெயர் தெரியவில்லை என்று சொன்னால் அவர் பாடிய பாடல் இருக்கிற சிறப்பான வரிகளை வைத்து அவருக்கு பெயர் வைப்பாங்க. அவர் பாடிய பாடல்லே உதாரணமாக மெய்கண்டார், சிவஞான போதம் அவருடைய மெய்கண்டாருக்கு அந்த பெயர் ஏன் வந்தது என்பதற்கு ஒரு 2-3 காரணங்களை சொல்கிறார்கள். அது ஒரு காரணம் என்ன என்றால், சிவஞான போதத்திலேயே மெய்கண்டான் என்ற சொல் வருகிறது. வெண்பாவில மெய்கண்டான் என்ற சொல், அந்த பெயரை வைத்து அந்த சொல் அழகா இருக்குது அல்லவா, எனவே அந்த பெயரையே பின்னாலே சுவேதவரம் பெருமாளாக இருந்த அவருக்கு மெய்கண்டான் என்ற பெயரை சிறப்பு பெயராக வந்திருக்கலாம் என்பது ஒரு ஆராய்ச்சி. காரணம் என்ன என்றால், சங்க காலத்துல பாடல் எழுதியது யார் என்று தெரியாத பொழுது அந்த பாடல் யார் எழுதினார்களோ அந்த பாட்டுல நல்ல வரி இருந்தால் அந்த வரி எடுத்து அவங்களுக்கு பெயராவிப்பாங்க. அதுபோல செம்புலப் பயல் நீரார் குறுந்தொகை பாடிய யாயும் ஞாயும் யாராகிறோ என்ற ஒரு பாட்டு, அதுல செம்புலப் பயல் நீரான்னு வருது. அது அருமையான தொடர். எனவே அந்த தொடரை வைத்து செம்புலப் பயல் நீராவே ஒரு பெயர் வச்சிட்டாங்க. செம்புலப் பயல் நீர் போல அன்புடையஞ்சம் தாம் கலந்தனவே என்று தலைவரும் தலைவியும் அன்பினாலே நாம் கலந்தோம் என்று சொல்லுகின்ற அந்த பாடல்ல வருகின்ற நல்ல ஓமை அது. செம்மண்ணிலே வந்து மழை பெய்தால் அந்த தண்ணீர் நிறம் செம்மண்ணாகவே போயிடும், அதே நிறமா மாறிடும். அதுபோல செம்புலத்திலே பெய்த நீர் போல நம்முடைய நெஞ்சம் கலந்தது என்ற அருமையான ஓமை இல்லையா? எனவே அவருக்கு செம்புலப் பயல் நீரார் என்று பேர் வச்சிட்டாங்க. அணிலாடு முன்றிலார், அது ஒரு ஓமை, அணிலாடு முன்றில் போல என்று வரத்தினாலே அணிலாடு முன்றிலார் என்று இப்படியெல்லாம் பெயர் தெரியாத புலவர்களுக்கு அவர்கள் பாடி அந்த பாடல் மூலமாக வைத்திருப்பது போல மாணிக்க வாசகருக்கும் கூட அவருடைய பாடலையே திருவாசகத்திலேயே மணிவார்த்தை என்பது 2 இடத்துல வருகின்றது. 2 இடத்துல மணிவார்த்தை என்ற தொடரை நாம் பார்க்கலாம். ஒன்று சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை திருப்பாத போது காக்கி
என்ற அந்த பாட்டுல வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று மணிவார்த்தை அங்கு வருது. அதேபோல பண்டாய நான்கில பேசும் பொருளுக்கு இலக்கியமாம் என்ற இடத்துல மாசில் மணிவார்த்தை, அங்க மணிவார்த்தைன்னு வருது. 2 இடத்துல மணிவார்த்தை என்று வருவதாலே இது அழகான சொல்லா இருக்கிறது. மாணிக்கம் போல பாடியிருக்கிறார், எனவே அவருக்கு மாணிக்கவாசி என்ற பெயரை வைக்கலாம் என்றுதான் பின்னாலே அந்த பெயர் காரணப்பெயராக அவர் பாடிய பாடல் அடியிலிருந்தே அவருக்கு பெயர் வைத்திருக்கலாம் என்ற ஆராய்ச்சியாளர்கள் இப்படி கருதுகிறார். இது ஆராய்ச்சி முறையிலே சொல்றது. தெய்வ முறையிலே சொல்ற பொழுது புராணங்கள் எல்லாம் பெருமான் தந்தார் என்று சொல்றது. அதனாலே இதெல்லாம் வரலாறு, மாணிக்கவாசனுடைய வரலாறு தெரியாதனால வருகின்ற ஒரு சிக்கல். ஏதோ சில இடங்கள்ல தான் அவருடைய வரலாறு. இப்ப எங்க பாடினார், இப்ப நாம பார்க்க போற சிவபுராணம் கூட தில்லையிலே பாடினாரா அல்லது திருப்பெருந்துறையிலே பாடினாரா என்றெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதனால எங்கே தேவாரங்களை போல அல்ல. தேவாரங்கள் எல்லாம் அந்தந்த தலங்களிலே பாடியது, அங்கேயே அவங்களே அந்த தலத்தினுடைய பெயரை வைத்தே பாடுறாங்க. எனவே இந்த தலத்தை அவர் பாடினார் என்பதில் சந்தேகம் கிடையாது, அவர்கள் பாடியதுல சந்தேகம் இல்லை. இப்ப உதாரணமா திருவம்பாவைன்னு சொன்னா திருவம்பாவையை திருவண்ணாமலையிலே பாடினார் என்றுதான் எல்லோரும் சொல்றாங்க. ஆராய்ச்சியாளரும் சரி உரையாசிரியர்களும் அப்படி உறுதியாக சொல்ல முடியவில்லைன்னு சொல்றாங்க. ஏன் திருவண்ணாமலையில் பாடியதுன்னு அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பாட்டு மார்கழி மாதத்திலே பாடியது என்று அவரே சொல்றார். மார்கழி நீராடையோர் எம்பாவா என்று கடைசியில பாட்டு முடிகிறது. எனவே மார்கழி மாதத்தை பாடப்பட்டது. விடியற்காலையில் இருந்து பெண்கள் எல்லாம் நீராடுகிறாள் தெரியும். அந்த நீராடுகின்ற பொழுது என்ன சொல்றார், பொய்கையிலே நீராடலாம், அருவியிலே நீராடலாம், சுனையிலே நீராடலாம் என்றெல்லாம் அங்க வருது. பொய்யார் தடம் பொய்கை புக்கும் முகேர் என்ன என்று தடம் பொய்கையிலே நீராடுகிறார்கள், ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து என்று அருவியிலே ஆடுகிறார்கள், ஏற்றி இரு நீர் ஆடையலோர் என்பாவாய் என்று சுனையிலே ஆடுகிறார்கள். இது மலைப்பக்கத்தில் தான் சுனை இருக்கும், மலைப்பக்கத்தில் தான் அருவி இருக்கும், மலைப்பக்கத்தில் தான் அருவிகள் பொய்கையாக நிறைந்திருக்கும் சுற்றிலும். இன்றைக்கும் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அருவி இருக்கிறதோ இல்லையோ, சுனை இருக்கிறதோ இல்லையோ, நிறைய குளங்களை நாம் பார்க்கலாம். அந்த திருவண்ணாமலை சுற்றி கிரிவலம் வருகிற பொழுது நிறைய பொய்கைகளை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதவல் என்று அடிமுடி தேடியதை அங்கே சொல்லுகிறார் என்றும், அண்ணாமலையார் அடிக்கமனம் சென்றிரஞ்சும் என்று சொல்வதாலே இதெல்லாம் திருவண்ணாமலைக்கு பொருத்தமாக இருக்குது என்று திருவண்ணாமலை தான் பாடப்பட்டது என்கிறார்கள். ஆனால் அண்ணாமலையார் அடிக்கமனம் சென்றிரஞ்சி என்று திருவண்ணாமலை சொன்னதாலேயே அது திருவண்ணாமலை என்று சொல்ல முடியாது. காரணம், அதே திருவம்பாவிலே ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலவன் என்று தில்லை சிற்றம்பலவனை சொல்லுகிறார் என்று வருது. அதனால அதெல்லாம் உறுதியாக தெரியாது. நம்மை பொறுத்தவரை நாம் என்ன செய்வோம், எங்கே பாடினால் என்ன, எல்லாருமானுக்குரிய பாடலாக இருப்பதாலே அந்த பாடல்களை மட்டும் நாம் மகிழ்ந்து படிக்கலாம், ஓதலாம் என்றுதான் திருவாசகத்தை பற்றிய செய்திகளை சொல்கிறார்கள். திருத்தலங்களைப் போல அல்ல என்பது. ஆனால் ஒரு செய்தியை நாம் திருவாசகத்தில் படிக்கிற பொழுது நினைவு கொள்ள வேண்டும். திருவாசகம் காலப்பழமையுடையது. தேவாரம் 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் 6ஆம் நூற்றாண்டிலே காரைக்கால் அம்மையார் பதிக வழி காட்டுகிறார். முதல் பதிக வழியாக 2 பதிகத்தை பாடி காட்டுகிறார். பதிக பெருவழியாக செய்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். ஆனால் அதற்கு முன்னாலே அந்த பதிகம் எப்படி பாடப்படுகிறது என்பதற்கெல்லாம் திருவாசகத்தை வைத்து பார்த்தால் அவர் என்ன செய்கிறார், முதல்ல நாம் இருக்கிற அந்த 4 பெரிய பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி, போற்றி திருஅகவல், இந்த 4 நீள நீளமான பாட்டார்கள். அடிகள் நிறைய இருக்கிறது. நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் பழமையான காலத்திலே நீள நீளமான பாடல்கள் பாடுவார்கள். 10 பாட்டு 8 தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பாட்டுல நீள நீளமான பாட்டெல்லாம் இருக்கும். சங்க காலத்தில் சிலப்பதிகார மணிமேகலை ஒரு காப்பிய நீள நீளமா அகவல் பால வரும். அந்த முறையே இது அமைந்திருப்பதாலே இது காலத்தினாலே முந்தியது, அந்த வடிவம் முந்தியது என்று முதல்ல கொள்றாங்க. அதற்கு பின்னால் 4 அடி பாடலாக, 4 அடி மட்டும் இல்லை 6 அடி பாடலாக, 1 4 அடி தான் இருக்கணும் செய்யுள்ள, ஆனா 6 அடி பாடலாக வருது. இதெல்லாம் திருவாசகத்தினுடைய காலப்பழமையை காட்டுகிறது என்கிறார்கள். அப்புறம் இன்னொன்று,
சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகையிலே பாடவில்லை என்பதனாலே மாணிக்கவாசகர் சுந்தரருக்கு பின்னாலே வாழ்ந்தவர் என்ற ஒரு கருத்து பலமா இருக்குது. பிற்காலத்திலே பாடல் ரொம்ப எளிமையா இருக்கு. திருவாசகம் அந்த சொற்கள் எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது காலப்பழமை தெரிகிறது, பிற்காலம் என்று தெரிகிறது. காலப்பழமை தெரியவில்லை என்று ஆராய்ச்சி உண்டு. ஏன்னா முக்கியமா சுந்தரர் பாடவில்லை என்று. ஆனால் நாம என்ன சொல்றோம்? மாணிக்கவாசகரை சுந்தரர் பாடவில்லை என்றால் மாணிக்கவாசகர் சுந்தருக்கு பின்னாலே வாழ்ந்தவர்னு சொல்றீங்க. அப்படி என்றால் மாணிக்கவாசகர் ஞானசம்பந்தரை பற்றி எல்லாம் பாடியிருக்கணும் இல்லையா? ஞானசம்பந்தரும் நாவுக்கரசும் சுந்தரம் அவருக்கு முன்னாலே வாழ்ந்தவள் தானே. அவளை பற்றி ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கிறா திருவாசகத்துல? இல்லை. தேவாரத்திலேயாவது அப்பர் பெருமான் பாடுற பாட்டுல நிறைய குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் என்று வருகின்றது. மாணிக்கவாசகரை பற்றிய வரலாற்று குறிப்பு லேசா சொல்றார் அவர். அது நிறைய குதிரை செய்தல் என்பது மாணிக்கவாசகருடைய வரலாற்றில் தான் இருக்கின்றது. எனவே அப்பர் பெருமான் மாணிக்கவாசகரை மறைமுகமாக குறிக்கிறார் என்று சொல்றாங்க ஆராய்ச்சியாளர். ஞானசம்பந்தர் மதுரையில் இருக்கின்ற நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். எத்தனையோ கீர்த்தி தகவல்ல எத்தனையோ செய்திகளை சொல்லுகிறார். ஆனால் மதுரையிலே அனல்வாரம் புனல்வாரம் செய்து சமணத்தை நீக்கி சைவத்தை நிலைநாட்டினார் ஞானசம்பந்தர். அவரை பற்றிய குறிப்பு எங்கேயா இருக்குதா என்றால் இல்லை. கழுமலம் என்கின்ற சீர்காழியை சொல்லுகிறார். பொதுவாக கழுமலம் தள்ளி காட்சி தந்துன்னு சொல்றாரு தவிர, ஏதோ அவருக்கு தந்த காட்சி போல சொல்றாரு தவிர ஞானசம்பந்தருக்கு தந்த காட்சியாக அவர் சொல்லல. அதனால் மூவருக்கு பிந்தி அவர் வாழ்ந்திருந்தால் மூவரை பற்றி அவர் குறிப்பிட்டிருப்பார். அதனால மூவருக்கு முந்திதான் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதும், சமணத்தை பற்றிய குறிப்பு அங்கே கிடையாது, திருவாசகத்தில் கிடையாது. பௌத்தரை பற்றி புத்தரை பற்றிய குறிப்பு இருக்கிறது, புத்த சமயத்தை பற்றிய குறிப்பு இருக்கிறது. ஆனால் சமண சமயத்தை பற்றிய குறிப்பு கிடையாது. அது மட்டுமல்ல, விநாயகரை பற்றிய குறிப்பு கிடையாது. முருகனை பற்றி பாடுகிறார், ஆனால் விநாயகரை பற்றிய குறிப்பு கிடையாது. பல்லவரை பற்றி பாண்டியனை பற்றி பாடுகின்றவர் பல்லவரை பாடணும், பல்லவரை பற்றி பாடலை. அதனால இதெல்லாம் காலத்தினாலே முந்தியவராக இருக்கிறார் என்றுதான் 4ஆம் நூற்றாண்டு என்று பெரியவர்கள் எல்லாம் வரையறை என்றால், அந்த வரலாறு என்பது சேக்கிழார் சொல்ல முடியாத காரணத்தினாலே இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்துத்தான் நாம் திருவாசகத்தை படிக்கிற பொழுது அங்காங்கே நாம் படிக்கிற பொழுது அங்கங்கே சில வரலாறுகள் நமக்கு தெரியும். அவரே சொல்லுகின்ற வரலாறு எல்லாம் தெரியும். அந்த வரலாற்றை எல்லாம் அங்கங்கே நாம் படிக்கலாம். அதுக்கு முன்னாலே திருவாசகம் என்ற அந்த சிவபுராணத்தை நாம் இன்றைக்கு நாம் தொடங்கணும். அவருடைய பின்னணிக்காக நான் அந்த வரலாற்றுக்காக நான் அந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. இன்னும் சில வரலாற்றை நம்ம அவ்வப்பொழுது அங்கங்கே நாம் பாடங்களை படிக்கிற பொழுது நாம் சொல்லிக் கொள்ளலாம். முதலாவதாக நாம் நேற்று சொன்னோம், நம்முடைய சைவ சமய நெறி என்பது ஆகம நெறி வழிபடுவது என்பது. இந்திய தத்துவத்துல இந்திய சமயங்கள்ல வேத நெறி ஆகம நெறி என்று இரண்டா சொல்றாங்க. வேத நெறி என்பது பொதுவாக உள்ள மக்களுக்கு, பொதுமக்களுக்கு உள்ளது. ஆகம நெறி என்பது அருள் வழிபட்டு பெருமானை அடைய வேண்டும், வீடு பேறு பெற வேண்டும் என்று வழிபட வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகின்றவர்களுக்கு உள்ள நெறி ஆகம நெறி. அதனால் வேத நெறிக்கும் ஆகம நெறிக்கும் இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. ஆகமத்தை பற்றி நமக்கு குறிப்பாக ஆகமத்தை பற்றிய குறிப்பு வரலாறு என்பதை திருவாசகத்தில் தான் நாம் முதல்ல பார்க்கணும். சங்க இலக்கியத்தை 18 என்ற ஒரு நூல்ல சொற்பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சமுடு 5 தொகை என்று வருது. சொல் பெயர் நாட்டம் கேள்வி நெஞ்சம் 5 சொல்றார். இந்த 5 சொல்லுகிற பொழுது அந்த 5 எது என்று சொன்னால், சொல் என்பது சொல் இலக்கணம், சொல் இலக்கத்தை படிக்கிறார்கள் என்று பாருங்கள். பெயர், பெயர் சொல் பெயரை பற்றி படிக்கிறோம், எழுத்தை பற்றி படிக்கிறோம், சொல்லை பற்றி படிக்கிறோம். அதுக்கப்புறம் நாட்டம் என்று வருது. நாட்டம் என்றால் ஜோதிடம், ஜோதிட வானநூல் படிக்கின்றோம். அதுக்கு பின்னால் கேள்வி என்பது வேதம் என்று 4க்கும் விளக்கம் கொடுக்கிறான். சொல் பெயர் நாட்டம் கேள்வி என்று இந்த 4 சொல்லிட்டு 5வது நெஞ்சம் என்று சொல்றாங்க. அந்த நெஞ்சம் என்பதை ஆகமம் என்று எழுதுகிறார்கள் உரையாசிரியர்கள். பழைய உரையாசிரியர்கள் ஆகமம் சொல்லல, நெஞ்சம்னு சொல்லிடுறாங்க, மனசுலன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நெஞ்சம் என்றால் ஆகமன்றாங்க. ஏனென்றால் இந்த சொல் பெயர் நாட்டம் கேள்வி எல்லாம் நூல்கள், நூல்களாக சொல்ற பொழுது நெஞ்சத்தை சொல்ல முடியாது. அங்கே அந்த நூல்களுக்கு பின்னால் நெஞ்சமும் ஒரு நூலாகத்தான் இருக்கணும்.
நெஞ்சம் என்பது ஆகம்னு சொல்லாம ஏன் நெஞ்சம்னு சொன்னாங்க என்றால், இவற்றையெல்லாம் படித்த பின்னாலே நெஞ்சத்தை நல்ல நெறிப்படுத்தி இறைவனோடு சேர வேண்டும் என்று எண்ணுகின்ற தூய நெஞ்சத்தை தருவதே ஆகமத்தை நெஞ்சம் என்றார் என்று எழுதுகிறார். எனவே நெஞ்சம் என்பது ஆகம் என்ற ஒரு குறிப்பு நமக்கு தெரிகிறது. அதே போல பரிபாடல்ல விரிநூல் என்று வருகின்றது. விரிநூல் என்று சொல்வதனாலே விரிந்து வழிபாட்டை எல்லாம் சொல்லப்படுவதாலே அது ஆகமம் என்று ஆகம குறிப்பை சொல்றார். அப்ப சங்க இலக்கியத்தில் நமக்கு ஆகம குறிப்பு என்று தெரிகின்றது பார்க்கிறோம். அது முக்கியமா அந்த ஆகமத்துடைய குறிப்பு தெரிவதற்காக சொன்னேன். அதுக்கடுத்து இன்னொரு செய்தி நான் சொல்லணும். இதோட சம்பந்தம் இல்லை என்றாலும் நம்முடைய சைவ சமயத்தோடு சம்பந்தம் இருப்பதாலே சொல்ல வேண்டியதா இருக்குது. சைவ சமயத்துல அகத்தியர் மிக முக்கியமானவர். ஏனென்றால் ஆகமங்களை சொல்ற பொழுது 5 முகங்களினாலே ஆகமலை சொன்னார் என்று நமக்கு இவரே பாடுறார். பின்னால் படிக்க போறோம், கீர்த்தித்தவர்கள் படிக்க போறோம். மற்றவை தன்னை மகேந்திரத்திலிருந்து உற்ற 5 முகங்களால் பணித்தார் என்று வரும். 5 முகங்களாக இருக்கிற பொழுது 5 முகங்களுக்கு ஒவ்வொருவரை சொல்றார். அதாவது சத்யோஜாதம், வாமம், அகோரம், தற்புருடம், ஈசானம் என்ற அந்த 5 முகர்கள் இல்லையா, 5 முகங்களுக்கும் சொல்ற பொழுது ஒவ்வொரு முகத்திற்கு ஒரு 5 ஆகமங்களாக பெருமான் சொன்னான் என்று சொல்லி அங்க சொல்லுகின்ற முனிவர்கள் எல்லாம் அதுல ஒருவர் முக்கியமானவர் அகத்தியர். கௌதமர் இருக்கிறார், காசிவர் இருக்கிறார், பரத்துவாசர் என்பவர் இருக்கிறார். எல்லாம் இருந்தாலும் அகத்தியருக்கு 8 ஆகமலை ஈசான முகத்திலே சொன்னான் என்று திருவாசகத்தில் 5 முகம் பொதுவாக சொல்லப்படுகிறது. திருமந்திரத்துல 5 முகங்களில் யார் யாருக்கு என்னென்ன சொன்னார் என்ற செய்தியை அங்க விரிவாக நமக்கு சொல்லப்படுகிறது பார்க்கும். அதில் அகத்தியர் 8 ஆகமலை சொன்னார் கேட்டார்னு வருது. அந்த அகத்தியரை பற்றி சொல்ற பொழுது தமிழோடு அவர் சம்பந்தப்படுகிற பொழுது பொதியமலையிலே இருந்து அவர் தமிழ் வளர்த்தார் என்றும் அதில் அகத்தியம் நூலை எழுதினார் என்று வருகிறது. அகத்திய என்ற நூல் இயல் இசை நாடகம் என்ற 3 தமிழ் அடங்கிய 3 தமிழுக்கு இலக்கணம் சொன்ன நூல். ஆனால் அந்த நூல் இப்ப கிடைக்கல. ஆனால் அந்த அகத்தியத்துல 3 இயல் இசை நாடகம் என்று சொன்னதாலும் ஆகமங்களை கேட்டதாலும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தமிழிலே பல மந்திரங்களை கழித்திருக்கிறார். காஞ்சி புராணத்துல சிவஞான முனிவரை சொல்லுகிறார். பெருமானை கைலாயத்திலே போய் பெருமானை கேட்கிறார், ஐயா உங்களை நான் தமிழ் மந்திரத்தினாலே வாழ்த்த வேண்டும், எனவே தமிழில் எனக்கு சொல்லுங்கள் என்று ஒரு மொழியை சொல்லுங்கள் என்று சொல்ல அவர் தமிழை சொன்னார் என்றும் தமிழ் மந்திரங்களை அவர் செய்தார் என்றும் காஞ்சி புராணத்துல அகத்தியர் தமிழ் மந்திரங்களை செய்தவர் என்று வருகிறது. ஆனால் அகத்தியருடைய மாணாக்கராக இருந்தவர் தொல்காப்பியர். புதியவலையே தொல்காப்பியர் அவருடைய மாணாக்கர். ஆனால் அவர் என்ன செய்தார், தொல்காப்பியத்துல மந்திரங்களை பற்றிய குறிப்பு வருகிறது. அதாவது நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. மந்திரத்தை பற்றி தொல்காப்பியர் சொல்லுகிறார் என்றால் அகத்தியர் அந்த மந்திரங்களை சொல்லியிருக்கிறார், கணித்திருக்கிறார், வழிபட்டிருக்கிறார், அதை ஆகமங்களை கேட்டிருக்கிறார். எனவே ஆகம வழிபாட்டு முறைகளை செய்து மந்திரங்களை செய்திருக்கிறார் பார்க்கிறோம். அதனால் அந்த மந்திரங்கள் எல்லாம் தமிழிலே உண்டு. தொல்காப்பியர் மந்திரத்தை பற்றி சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். உரையாசிரியர்களும் அதை சொல்றாங்க. நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று சொல்றது என்ன சொல்றாங்க தெரியுங்களா? மந்திரம் என்பது வடமொழி, மந்திரம் வடமொழி சொல். ஆனா அதுக்கு நல்ல தமிழ் சொல்லுன்னா மறைமொழி. அத மறைமொழின்றார். மறைமொழி தானே மந்திரம். மறைமொழி என்று தமிழிலே சொன்னதாலே தொல்காப்பியர் தமிழுக்கெல்லாம் இலக்கணம் செய்ய வந்தவர். எனவே மந்திரங்கள் எல்லாம் தமிழிலே உண்டு என்று அந்த காலத்திலேயே தமிழ்களிலே மந்திரங்கள் உண்டு என்றதை தொல்காப்பியர் குறிக்கிறார் என்று உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தியோடு தான் நாம் இங்கே ஆரம்பிக்கணும். தமிழ் மந்திரங்களோடு தான் இங்கே நம்முடைய மாணிக்க வாசகர் ஆகமங்களை சொன்னவர். ஆகமங்களை சொன்னது மட்டுமல்ல, வடமொழியில் இருக்கின்ற மந்திரங்களுக்கு இணையாக தமிழிலே செய்ய வேண்டும் என்று என்ன செய்தார்? முதல்ல சிவபுராணத்தை செய்திருக்கிறார், பின்னாலே போற்றி திருஅகவல் செய்திருக்கிறார். போற்றி திருஅகவல் என்பது வழிபாட்டு முறையிலே போற்றி செய்தல், சோடசோபச்சாரங்களே கடைசியாக போற்றி செய்து வணங்குதல். அந்த போற்றி செய்வது எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று வடமொழியிலே இருக்கின்ற அந்த மந்திரங்களை எல்லாம் தமிழிலே நாம் சொல்ல வேண்டும் என்று தமிழ் மந்திரங்களாக சொல்லியிருக்கிறார் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தமிழ் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் அந்த போற்றி திருவள் இருக்கின்றவற்றை எல்லாம் பற்றி நாம் எடுத்து தமிழிலே மந்திரங்களாக சொல்லி வழிபடலாம். இப்படியெல்லாம் வழிகாட்டியவர் வெறும் தோத்திரப்பாடலாக மட்டுமல்லாமல் சைவத்தை நிலைநாட்ட ஆகம வழியை நிலைநாட்டுவதற்காகத்தான் திருவாசகத்தை அவர் செய்திருக்கிறார், அருளியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
பெருமக்களே, நாம் ரெண்டு சொல் சொல்றோம். திருநெறி என்று ஒரு சொல் சொல்றோம், சிவநெறி என்று சொல் சொல்றோம். திருநெறி என்பது திரு என்பதற்கு நான் நேற்று ஒரு விளக்கம் கொடுத்தேன். திரு என்பது உலகியல் விளக்கம் இருக்கிறது, அருள் விளக்கம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதை சொல்ற பொழுது இன்னும் ஒரு கருத்தை அதை சேர்த்துக் கொள்ளணும். திருவுரைகளை எல்லாம் படித்து தோத்திர நிலையை அன்பு நெறியில் நாம் வழிபட்டால் அது திருநெறி. சைவாகமங்களை படித்து அறிவு நெறியிலே ஞான மார்க்கத்திலே சென்று வழிபட்டால் அது சிவநெறி. எனவே பொதுவாக திருநெறி சிவநெறி இருக்குது, ஆனால் அதுக்கு சின்ன வேறுபாடு உண்டு. தோத்திர வழியாக அன்பு மார்க்கமாக பக்தி வழியிலே சென்று வழிபடுகின்றோம் பெருமானை என்றால், நாயன்மார்கள் எல்லாம் பக்தி வழியிலே சென்றவர்கள், நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் போலாம் பக்தி வழியே சென்றவர்கள். எனவே அந்த பக்தி நெறியிலே செல்வது திருநெறி என்பது. அதனால்தான் திருநெறிய செந்தமிழ் என்று நம்முடைய ஞானசம்பந்தர் முதல் பதிகத்திலேயே திருநெறிய செந்தமிழ் என்று சொல்லியிருக்கிறார் பார்க்கும். சிவநெறி என்பது சைவ ஆகம நெறி. ஆகமங்களுடைய நெறியெல்லாம் படித்து அறிவுபூர்வமாக ஞான நிலையை உபதேசம் பெற்று ஞான மார்க்கத்திலே பெருமானை அடைவது என்பது சிவநெறி என்று, அது ஞான மார்க்கம் என்று இரண்டாம் வைத்துக் கொள்ளணும். திருநெறி சிவநெறி என்று இரண்டும் சைவ ஆகமங்களினுடைய நெறியாக திருமுறை நெறியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அன்பு நெறியும் அறிவு நெறியும் நம்முடைய சைவ சமயம் சொல்லி இருக்கிறது என்பதையும் நாம் இந்த நேரத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்ப நாம படிக்கின்ற திருவாசகம் இருக்கு இல்லையா, மாணிக்க வாசகரை ஏன் சுந்தரர் சொல்லவில்லை? நாயன்மால் 63 நாயன்மாலை பட்டியலிடுறாரே, ஏன் மாணிக்க வாசகர் சொல்லவில்லை என்றால், அவர் எடுத்துக்கொண்டது அன்பு நெறியிலே இருக்கின்ற அடியவளைத்தான் எடுத்துக்கொண்டார். பக்தி நெறியிலே பக்தி செய்து வழிபட்டாங்க இல்லையா, அவளை எடுத்துக்கொண்டு பாடினார். ஆனால் மாணிக்க வாசகர் அப்படி அல்ல. இறைவனே குருவாக வந்து உபதேசம் செய்து உபதேசம் பெற்ற பின்னாலே ஞான நெறியிலே சென்றவர். ஞான மார்க்கத்திலே மாணிக்க வாசகர் சென்ற ஒரு காரணத்தினாலே தோத்திரத்தில் இருக்கின்ற அந்த அன்பு நெறியில் இருக்கின்ற அடியரோடு மாணிக்க வாசகரை சொல்லக்கூடாது என்றுதான் மாணிக்க வாசகரை சொல்லலையே தவிர மாணிக்க வாசகரை புறக்கணிக்க வேண்டும் என்ற கருத்து என்று பார்க்கும். அதனால் நம்முடைய சைவ மரபு தேவார முதலிகள், முதல்ல தேவார மூவர், அவளைத்தான் தேவார அடங்கல் முறை என்று நாம் 7 திருமுறை சொல்றோம். அதற்கு பின்னால் தான் மற்ற திருமுறைகளை நாம சொல்றோம். 8ஆம் திருமுறையாகத்தான் நாம் திருவாசகத்தை சேர்த்திருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்றால், இசைப்பாடலாக அமைந்திருப்பது, பெருமானை இசையோடு வணங்குவது என்பதனாலே அது இசைப்பாடல். எனவே அந்த தேவாரத்தை இசையாக சொன்னார்கள். இயல் தமிழாக இருப்பதெல்லாம் மாணிக்க வாசகருடையது. எனவே மாணிக்க வாசகரை 8ஆம் திருமுறையாக வகுத்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதுல சில பொருத்தங்கள் இயல்பாக தெய்வ பொருத்தங்கள் போல சிலது வரும். அதையெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, சொல்லாம இல்லை. இதெல்லாம் நான் அங்கங்க கேட்கிற கேள்வி, நானா சிந்திக்கிறது இல்லை. சிலது நாம கேட்கிறோம் இல்லையா, அப்படி வருகின்றது. முதலாவதாக வருவது, முதலாவது வரது என்னன்னா, அகர முதலை எடுத்தெல்லாம் என்று தொடங்கி திருவள்ளுவர் முடிக்கிற பொழுது ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி பெறின் என்று இன் என்று முடிகிறது. தொடங்கி இன் என்று முடித்திருக்கிறார். எனவே தமிழ் எழுத்துக்களாக இருக்கின்ற உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சொல்லியிருக்கிறார். என்று தொடங்கி இன்னும் முடிகின்றது. எனவே தமிழ் எழுத்துக்களை அடக்கியிருக்கிறார் என்று ஒரு நயம் சொல்றாங்க. இதெல்லாம் நயம்தான். திருவள்ளுவர் அப்படி தொடங்கி இன்னும் முடிக்கணும்னு முடிச்சாருன்னு தெரியாது. பொதுவாக வருது, அதை பார்த்தா இயல்பாக அது அப்படி இருப்பதை பார்க்கிறோம். என்று தொடங்கி இன்னென்று முடிக்கணும்னு சொல்றாங்க. நான் மார்கழி மாத சொற்பொழிவு பக்கத்துல மாங்காடு ஒரு இடத்துக்கு நான் போன பொழுது, அங்கே ஒரு வாடவூர் அடிகள்னு ஒரு சுவாமிகள், ஒரு முனிவர் துறவி, நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் துறவு கோலம் உள்ள அவர் ஒண்ணு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின்னு வருது இல்லையா மாணிக்க வாசகரது. எனவே அதுல என்று வருகின்றது. முதல்ல என்பது ஆண்டாளை குறிக்கிறது. எனவே என்று தொடங்கி அப்படின்னா சொல்லிட்டு மாணிக்க வாசகர் என்ன பண்றார் என்று சொன்னால், இது அந்த ஆண்டாள் என்ன பண்றாங்க என்று சொன்னார், மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னாள் என்று என்று தொடங்குகிறார். எனவே மாணிக்க வாசகரை குறிக்கிறது என்று என்று சொல்வதாலே ஆண்டாளை சொல்லுகிறார் மாணிக்க வாசகர், என்று சொல்வதாலே மாணிக்க வாசகரை சொல்லுகிறார் ஆண்டாள் என்று சொல்லி இப்படியெல்லாம் ஒரு நயமாக சிலவற்றெல்லாம் சொல்றாங்க. திருவாசகத்தை படிக்கிற பொழுது ஒன்று சொல்வாங்க, திருவாசகம் திருக்கோவையார் 2 ஒரே நூலாக படிக்கணும். திருவாசகத்தை படித்த பின்னாலே திருக்கோவையாரை படிக்கணும்னு சொல்லுவாங்க. கோவை திருவாசகம் என்பதே அதற்கு பெயர். அப்படி பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை தொடங்குற பொழுது நமச்சிவாயே என்றுதான் தொடங்குகிறது. நமச்சிவாயே என்று தொடங்கி முடிவு எப்படி முடியுதுன்னு சொன்னால்,
400வது பாட்டு கோவையில திருக்கோவையால பார்த்தீங்கன்னா ஊதியமே என்று முடியும், ஊதியமேனு முடியும். அப்ப என்ன சொல்றாங்க பெரியவர்கள்? சைவ சமயத்திலே மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார்? நமச்சிவாய ஊதியமே, நமக்கு வேற ஊதியம் கிடையாது, வேற செல்வம் கிடையாது, நமச்சிவாய என்ற 5 எழுத்து தான் செல்வம் என்று குறிப்பாக சொல்லுகிறார். எனவே திருவாசகத்தில் நமச்சிவாய் என்று தொடங்கி திருக்கோவையாரிலே ஊதியம் என்று முடித்திருக்கிறார் என்று இதெல்லாம் நயம்தான், இயல்பாக அமைந்திருக்கலாம், தெய்வ பொருத்தமாக அமைந்திருந்தாலும் கூட இதையெல்லாம் சில பேர் ஆராய்ந்து பார்த்து இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். நேற்று முன்னால் ஒன்று படித்தேன், நான் ஒரு செய்தி படித்தேன். ஆ என்ற சொல்ல, இப்ப ஆண்டாள் மாதிரி ஆ இருக்கு இல்லையா, ஆ என்ற சொல்லுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? பெரியது. ஆகமம் என்றால் பெரியதுன்னு அர்த்தம்ன்றாங்க. ஆகமம் என்றால் பெரியது என்று வந்தால் அப்புறம் என்ன சொல்றாங்க? தமிழ்ல பெரும்பாலும் நீங்கள் ஆ என்ற சொல்லை எடுத்து பார்த்தீங்கன்னா பெருமைக்குரியதாக இருக்கும், பெருமைக்குரியதாக இருக்கும் என்று சொல்லி முதலாவதாக சொல்றது ஆண்டவன். ஆண்டவன் ஆன்னு வருது இல்லையா, எனவே பெருமைக்குரியது ஆண்டவன் என்ற சொல் ஆ என்று தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல ஆகாயம், 4 பூதங்களில் பெருசா இருப்பது ஆகாயம். ரமணா இப்ப இன்னும் 15 நிமிடம் முடிஞ்சிடும் போட்டிருக்கு பாருங்க. ஆ என்றால் ஆண்டவன், அவர் ஆ என்றால் ஆகாயம், ஆ என்றால் ஆண்மை, ஆ என்றால் ஆக்கம் என்று இதெல்லாம் ஆ என்று தொடங்குறதுதான் பெருமைக்குரியதாக இருக்கிறது என்றெல்லாம் இப்படி சில ஆராய்ச்சிகள் நம்ம சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் தமிழிலே இருக்கிற நயம் என்றுதான் வைத்துக்கொள்ளும், அதுதான் பொருள் என்று வைத்துக் கொள்ளாமல் பொதுவாக இப்படிலாம் நமக்கு தமிழ்ல இயல்பாக அமைந்திருக்கிறது அல்லவா. இதெல்லாம் தெய்வத்தமிழாக இருப்பதாலே அந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே மாணிக்கவாசகருடைய திருவாசகம், அதுல திருநெறி சிவநெறி என்று சொல்றது போல திருமந்திரத்துல நம்முடைய சிவநெறியை பற்றி அவர் சொல்லுகிறார். பெருநெறி என்று ஒரு வார்த்தை சொல்றார், குருநெறி என்று ஒரு வார்த்தை சொல்றார், ஒரு நெறி என்று ஒரு வார்த்தை சொல்றார், திருநெறி என்று ஒரு வார்த்தை சொல்றார். மந்திரத்துல பெருநெறி, குருநெறி, ஒரு நெறி, திருநெறி என்று 4 நெறிகளை சொல்றார், 4 வகையா சொல்றார். இதுல சைவ சமயம் குருவை முன்னே கொண்டு குரு மூலமாக பெருமானுடைய திருவடை அடைதல் என்பது மிக முக்கியமானது. ஞானத்தை தருவதற்கு ஞானகுரு உங்களுக்கு வாய்க்கிறார். அந்த ஞானகுரு இறைவனாகவே இருக்கலாம், சிவனாகவே வந்து ஆவேசித்து சொல்லலாம். எனவே ஞானகுரு முக்கியம் என்பதாவது குருநெறி என்று சொல்றார். பெருநெறி என்றால் எல்லா நெறிகளும் எல்லா சமயங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இது அடக்கி இருக்கிறது என்று பெருநெறி என்று சொல்றார். இப்ப நீங்க திருவாசகத்தை பார்த்தீங்கன்னா கோகழி ஆண்ட குருமணி என்று வருது. எனவே என்னை கோகழிலே ஆண்டு கொண்டான் பெருமான் என்பதனால அது குருநெறியை சொல்லுகிறார். கோகழி ஆண்டு குருநெறி என்பதனாலே குருநெறியை சொல்லுகிறான் பார்க்கிறோம். அப்புறம் புத்தர் முதலாக புல்லறிவின் சமயம், அப்புறம் உலோகாயுத மதம், மீமாம்சை மதம், இவற்றையெல்லாம் குறித்து இதற்கு மேற்பட்டது நம்முடைய சமயம் என்று இது பெருநெறி என்று ஒரு வார்த்தையை சொல்றார். அதுக்கு பின்னால் ஒரு நெறி, ஒரு என்பது ஒப்பற்ற அர்த்தம். ஒப்பற்ற நெறி என்பதற்கு பல இடங்களில் சொல்லுகிறார். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இந்த ஒரு நெறியை சொல்லுகின்றவன் யார் என்றால் ஒருவன், அவன் தான் தனியாக இருப்பவன், ஒப்பற்றவன், அவனுக்கு ஊமை கிடையாது என்று ஒருவன் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் திருநெறி நான் நேற்றே சொன்னேன், சிவம் என்ற திருநெறியை தருகிறார். பந்தம் வீடு படைக்கின்றான், வீடு பேரா என்ற முதல்வன், எல்லாவற்றையும் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்தவன் என்றெல்லாம் பல வகையிலே சொல்லி வீடு பேற்றை நமக்கு தருகிறான். எனவே அது திருநெறியை தருகின்ற ஒரு நெறி என்று திருவாசகத்துல சைவத்தை பற்றிய எல்லா நெறிகளையும் அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். இதையும் நாம் நினைவு கொண்டு இனி இன்றைக்கு திருவாசகம் என்ற அந்த பகுதிக்கு போகலாம். நீங்க உங்களுக்கு புத்தகம் இருக்கும், அதுல சிவனது அனாதி முறைமையான பழமை என்று வருது. அனாதி முறையாக இருக்கின்ற பழமையை சொல்லுகிறார், சிவனுடைய பழமையை சொல்லுகிறார் என்றால் இந்த பகுதிக்கு தலைப்பு புராணம் என்று தலைப்பு. புராணம் என்று சொன்னால் தமிழ்ல பொதுவாக இன்னைக்கு புராணம் 18 புராணங்கள் சொல்றோம், பெரிய புராணம், திருவிளையாடு புராணம் சொல்றோம். ஆனால் புராணம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் பெருமையின் அர்த்தம். ஒருடைய பெருமையை சொல்வது அதுதான் புராணம் முதல். அதுக்கப்புறம் தெய்வத்தன்மை வாய்ந்தது,
புராணம் என்றால் தெய்வத்தன்மை வாய்ந்த வரலாறு, பழைய வரலாறு தெய்வத்தன்மை வாய்ந்தது என்பது அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பழமையானதுன்னு அர்த்தம். பழமையாகவே இந்த வரலாறு இங்கே நிகழ்ந்திருக்கிறது என்ற அர்த்தம். அதனால புராணம் என்ற சொல் பெருமையை குறிப்பது என்பதாலே இங்க சிவபுராணம் என்றால் தெய்வத்தன்மை வாய்ந்த சிவனை பற்றிய பெருமையெல்லாம் சொல்லுகின்ற பகுதி. அதுதான் புராணம் என்ற சொல்லுக்கு அர்த்தம். எனவே இது பழமைன்னு எடுத்தார். அனாதி முறை என்றால் பெருமாளுடைய அனாதியாக இருக்கின்ற பெருமையெல்லாம் சொல்லுகின்ற, பழமையாகவே அவனுக்கு இயல்பாக வாய்த்திருக்கின்ற ஒன்று என்ற பகுதியை சொல்வதாலே இது சிவபுராணம் என்று சொல்லப்படுகிறது என்று முதல்ல அதுக்கு சொன்னார். உங்க புத்தகத்துல அந்த பதிப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல. என்னுடைய புத்தகத்துல திருவாசக உண்மை என்று ஒரு பாட்டு தனித்தனியா பாடியிருப்பாங்க. திருவாசகத்தை படிக்கிற போது எந்தெந்த பகுதி என்னென்ன சொல்லுகிறது என்பதை முதல்ல சொல்லுவாங்க. சிவபுராணத்துக்கு போற பொழுது சிவபுராணம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திருவாசகத்தை பற்றி, திருவாசக உண்மையில அந்த பாடல் வருகிறது. தேசுரு மாணிக்கம் என சிறந்த திருவாசகம், மாணிக்கம் போல் இருக்கின்ற வாசகம் அது. தேசுரும் மாணிக்கம் என சிறந்த திருவாசகத்தில் பேசு சிவபுராணத்து சிவபுராணத்து அகவல் பெருமை சொன்னால், அந்த சிவபுராணத்தினுடைய பெருமை சொன்னால், ஈசர் தமக்கு இயல்பான திருநாமம் முதல் எவையும் மாசரவே வாழ்க என வாழ்த்துகின்ற அருட்குறிப்பாம். பல பெயர்களை சொல்லி பெருமானுடைய தன்மைகளை சொல்லி அவனை வாழ்த்துகின்ற முறைதான் சிவபுராணம். அதான் திருவாசக உண்மையில சிவபுராணம் என்ற பகுதி எதை சொல்லுகிறது என்றால், பெருமானுடைய பல பெயர்களை எல்லாம் சொல்லி அவன் பெருமைகளை எல்லாம் சொல்லி வாழ்த்துகின்ற மாணிக்கம் போல் உள்ள வார்த்தைகள் அடங்குகின்ற ஒரு பகுதிதான் சிவபுராணம் என்று பேசுறும். சிவபுராணத்து அகவல் பெருமை சொன்னால், ஈசர் நமக்கு இயல்பான திருநாமம், அவருக்குள்ள இயல்பாக இருக்கின்ற பெயர்களை சொல்லி எவையும் மாசரவே வாழ்க என வாழ்த்துகின்ற அருட்குறிப்பாம் என்று வாழ்த்துகின்ற ஒன்றுதான் இந்த பகுதியை நாம் படிக்கிறோம். எனவே ஒரு நூல் என்று சொன்னால், திருவாசகத்தை விட்டுருங்க, பொதுவாகவே ஏதாவது ஒரு நூல் என்று சொன்னால் வாழ்த்து இருக்க வேண்டும், வணக்கம் இருக்க வேண்டும், வருபொருள் இருக்க வேண்டும். இந்த மூன்று அடிப்படை. முதலாவதாக இந்த நூலை தொடங்குற பொழுதே வாழ்த்து சொல்வார்கள், அடுத்து பெருமானுக்கு வணக்கம் சொல்வார்கள், இறைவனுக்கு வணக்கம் சொல்வார்கள், பெரியவர்களுக்கு குரு போன்றவர்களுக்கு வணக்கம் சொல்வார்கள். அதற்கடுத்து வருபொருள் என்றால் இந்த நூல் என்ன சொல்லுகிறது என்பதை சொல்ல வேண்டும், வருபொருள் சொல்ல வேண்டும். அதே மாதிரி இங்க நீங்க பார்த்தீங்கன்னா சிவபுராணத்துல வாழ்த்து மலர் மான்வழி எழுதுறான், ஈஸ்வர தமக்கு எழுதுறான். அதாவது வாழ்த்து இருக்கிறது, இதிலே வணக்கம் இருக்கிறது, போற்றி என்று வணக்கம் இருக்கின்றது. அதுக்கப்புறம் ஆராதி என்பம் எனக்கு அருளுகின்றான் பெருமான், முந்தை வினைவிடுதும் மோய உரைப்பன் என்று வருபொருள். வினையெல்லாம் நீங்குவதற்காக, பெருமானுடைய ஆராதி இன்பத்தை பெறுவதற்காக இந்த பகுதியை நான் பார்த்தேன் என்று வாழ்த்து, வணக்கம், வருள் என்ற அந்த மூன்றையும் சிவபுராண பகுதியிலே நாம் பார்க்கலாம் என்பதை முதல்ல சொல்லி இனி நாம் தொடங்கலாம். முதலாவதாக நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று முதல்ல வாழ்த்தை சொல்லுகிறார். இப்ப சொன்ன இல்லையா ஒரு நயம், நமச்சிவாய ஊதியமே என்பது ஒரு. அதே போல இந்த பகுதியை படிக்கிறவங்க என்ன பண்றாங்க, வாழ்க வாழ்க என்று 6 முறை சொல்லியிருக்கிறார், வெல்க வெல்க என்று 5 முறை சொல்லியிருக்கிறார், போற்றி போற்றி என்று 8 முறை சொல்லியிருக்கிறார். 6, 5, 8 658 658 பாடல்கள் திருவாசகத்தில் உள்ளது என்று ஒரு நயம் சொல்றார். இதெல்லாம் இயல்பாக அமைந்ததுதான். அவர் எண்ணியா சொன்னார் 6 சொல்லணும் 5 சொல்லணும் அப்படி சொல்லல. ஆனால் தெய்வ சங்கல்பமாக மாணிக்க வாசகர் பாடுகின்ற பாடல்ல வாழ்க என்று 6 முறை, வெல்கை என்று 5 முறை, போற்றி என்று 8 முறை வந்திருக்கிறது. 658 பாடலாக திருவாசகம் நமக்கு நிறைவு பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு நயமாக சொல்வார். அதனால எடுத்த உடனே நமச்சிவாய வாழ்க, நாடந்தாள் வாழ்க என்று பாடுகின்ற இந்த சிவபுராணம் சைவ மரபிலே எல்லோருக்கும் இந்த பாடல் மனப்பாடம். பெரும்பான்மையான சைவர்களுக்கெல்லாம் நமச்சிவாய என்று ஆரம்பித்தா எல்லாரும் அந்த பாதையை சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இது பயிலப்பட்டிருக்கிறது, அந்த அளவுக்கு எல்லோருக்கும் பழக்கமாக ஆகியிருக்கிறது இந்த சிவபுராணம். ஆனால் அதில் இருக்கிற உட்பொருள்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்கிறோம், பாடுறோம்,
இதெல்லாம் சொல்றார். எந்த பாட்டை படித்தாலும் பொருள் தெரிய வேண்டும் அவர் தான் சொல்றார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர வேண்டும் சொல்றார் இல்லையா? எனவே இந்த பகுதியை படிப்பது, மனப்பாடம் செய்வது என்பது ஒரு புறம் இருந்தாலும், வணங்கி வாழ்த்துவது ஒரு புறம் இருந்தாலும், அவர் உட்பொருளாக என்னென்ன சொல்கிறார், எவ்வளவு உயர்ந்த விஷயங்களை அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக நமச்சிவாய வாழ்க, நாடந்தாள் வாழ்க. அந்த முதல் வரியில வாழ்கிறதுல பக்கத்துல வாக்கு பதில ஒரு ஆ போட்டிருக்கும். அந்த வா பக்கத்துல ஒரு ஆ என்பது இலக்கணத்திற்காக போட்டது. அது இப்ப நமக்கு தேவையில்லை. ஏன் போட்டாங்க இப்ப நம்ம சொல்ல வேணாம். அது இலக்கணம், அது இருக்கட்டும். எனவே வாழ்க ஏன் சார் அங்க ஒரு ஆ இருக்குதுன்னு சில பேர் நினைப்பாங்க. இங்க வாழ்கன்னு சாதாரணமா இருக்குது, மற்றதெல்லாம் வாழ்கன்னு இருக்குது. அந்த இடத்துல மட்டும் வாழ்க ஒரு ஆ ஏன் போட்டிருக்காங்க கேட்பாங்க. இந்த ஆ என்பது யாப்புக்காக, செய்யுளுக்காக போடப்பட்டது. அது இப்ப நமக்கு தேவையில்லை. அது அப்புறம் யாப்பிலக்கணம் சொல்ற பொழுது நம்ம தெரிந்து கொள்ளலாம். நமச்சிவாய வாழ்க, நாடந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அதுவரையில் வாழ்க என்று வாழ்த்திருக்கு. இறைவனை வாழ்த்தலாமா நாம்? இப்ப சொல்றாங்க வாழ்த்த வயதில்லை என்று சில பேர் சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் பெரிய வயசு கிடையாது, வாழ்த்த வயதில்லைன்னா இவங்களை தலைவர்களுக்கே வாழ்த்த வயதில்லைன்னு சொன்னீங்கன்னா கடவுளுக்கு போய் நம்ம வாழ்த்து சொல்ல முடியுமா என்றால், திருவள்ளுவர் அதனால்தான் கடவுள் வாழ்த்துன்னு சொன்னார். இந்த கடவுள் வாழ்த்து என்ற சொல் தொல்காப்பியத்திலே இருக்குது. கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருவே என்றால் கடவுளை உயிர்கள் வாழ்த்தலாம். ஏனென்றால் அன்பு காரணமாக தாங்களெல்லாம் அடிமை, எனவே அடிமைகளை அவரை வாழ்த்தலாம், தப்பு கிடையாது. அவரை வாழ்த்துவது என்று சொன்னால் பாராட்டி போற்றுதல் தான், வணங்குதல் தானே தவிர வாழ்த்துதல் சொன்னா நீ நீண்ட நாள் வாழணும்னு வாழ்த்துறாங்க. அந்த அதுவே நான் சொல்றேன், அப்படி அல்ல. அந்த வாழ்த்து அல்ல. நம்ம விட இளைஞர் வந்தா வாழ்த்துறோம், அது அல்ல. பெரியவர்களை வாழ்த்துன்னு சொன்னா அவருடைய பெருமையை தெரிந்து எவ்வளவு பெரியவர் என்றெல்லாம் தெரிந்து நாம் வாழ்த்துகிறோம் என்பதால் கடவுள் வாழ்த்து என்ற ஒரு சொல்லை அந்த சொல்லுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. கடவுள் என்று சொன்னாலே நம்ம எல்லாம் கடந்தவன், நமக்கு இருக்கிற இடத்தை எல்லாம் கடந்திருக்கிறான், உலகத்தை கடந்திருக்கிறான், வாக்கை கடந்திருக்கிறான், மனசை கடந்திருக்கிறான் என்று அந்த கடவுள் என்ற சொல் உயர்ந்த பெரிய சொல்லு. அதனால் அவன் பெரியவன், நம்மை காட்டிலும் எல்லாவற்றிலும் பெரியவனாக இருப்பதாலே அவரை வாழ்த்துவது தகும் என்றுதான் கடவுள் என்ற வார்த்தையை போட்டார். தெய்வம் என்ற வார்த்தையை போடல். தெய்வம் என்பது மனிதராக பிறக்கின்றவர்கள் தெய்வமாக மாறுதல். தெய்வம் வேறு கடவுள் வேறு என்பது சைவ சித்தாந்தம் படிக்கின்ற உங்களுக்கெல்லாம் இயல்பாக தெரிந்திருக்கும். தெய்வம் என்று சொன்னால் அவையெல்லாம் பிறந்து இறப்பவை, பிறந்து அப்புறம் நல்வினையினாலே அதிகாரத்தை பெறுகின்றவை என்றெல்லாம் தெய்வங்களை சொல்றோம். ஆனா கடவுள் அப்படி அல்ல, எல்லாவற்றையும் கடந்திருக்கிறான் என்பதாலே அவன் வாழ்த்துக்குரியவன் என்பதாலே கடவுள் என்று சொன்னார். வாழ்த்து என்று சொன்னதுனாலே எப்படி வாழ்த்தணும்? சொல்லால் வாழ்த்தும், மனசால வாழ்த்தும் என்றால் மனம் என்பது சொல் என்பதெல்லாம் நமக்கு தத்துவங்கள். மனமும் வாக்கும் மாயை, பாசம். எனவே கடவுள் என்பது பதி, வாழ்த்து என்பது சொல்லாக இருப்பதாலே அது பாசம். யார் வாழ்த்துவது? உயிர்கள் தான் வாழ்த்த முடியும். அது மக்களாக இருக்கிற உயிர்கள் தான் வாழ்த்த முடியும். எனவே மக்கள் உயிர்கள் எல்லாம் பசுக்கள். எனவே கடவுள் வாழ்த்து என்ற ரெண்டு சொல்லினாலே பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் உண்மை தெரிகிறது. கடவுள் வாழ்த்து என்ற ஒரே சொல்லினாலே வாழ்த்துகின்ற கடவுள் பதி, இந்த வாழ்த்தப்படுகின்ற கடவுள் பதி. வாழ்த்துவது யார் என்றால் உயிர்கள், அது பசு. வாழ்த்துவது வாக்கினாலே சொல்லினாலே வாழ்த்துகிறோம், எனவே அது பாசம், மாயை. எனவே பதிபசு பாசம் என்ற முப்பொருள் உண்மை அந்த கடவுள் வாழ்த்தில் தெரிகின்றதுன்னு பார்க்கும். அதனால் இங்கே வாழ்த்தலாம், பெருமானை வாழ்த்துவது தவறு கிடையாது என்று பார்க்கிறோம். எப்படி சொல்றார் என்றால் நமச்சிவாய வாழ்க என்று வாழ்த்தினார். நமச்சிவாய என்பதைத்தான் நாம் இங்க சொல்லியாகும். முதல்ல நிறைய இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கிறது. இருந்தாலும் சிவபுராணத்தை படிக்கிற பொழுது ஏன் நமச்சிவாய் என்று தொடங்குகிறார் என்று பார்க்கிறோம். இந்த சிவபுராணத்தை படித்தாலே நீங்க பார்த்தீங்கன்னா ஆகமங்களை பற்றிய குறிப்பு வருகின்றது. வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கின்னு வருகின்றது. சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்லுகின்றோம், புறச்சமய கருத்துக்களை சொல்றார். எல்லா சிவபுராணத்துல சித்தாந்த கருத்துக்கள் அத்தனையே அடக்கி சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அதுல
மந்திரங்களை சொல்லுகிறார். நமக்கெல்லாம் மூல மந்திரமாக இருப்பது, ஒரு சமயத்திற்கு மூல மந்திரம் என்று ஒன்று உண்டு. சைவ சமயத்துல மூல மந்திரம் என்பதுதான் இந்த நமச்சிவாய என்பது. அந்த 5 எழுத்துன்னு சொல்றது இல்லையா, அதுதான் நமக்கு மூல மந்திரம். மந்திரங்கள் பல, ஒன்றல்ல பல. அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மாத்தி மாத்தி நான் இருக்கிறேன். ஒரு நிமிடத்தில் முடியும் போட்டு பார்க்கலாம். சரி 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 சொல்லிடலாம். அன்பெல்லாம் தெரிகிறதா? கேதா? சரி, ஓகே. சரி சரி. முதல்ல நமச்சிவாய வாழ்க்கை என்று, நமச்சிவாய என்றது மூல மந்திரம் நாம் முதல்ல சொல்லணும். மந்திரங்கள்ல கிரியா மந்திரம் இருக்குது, தியான மந்திரம் இருக்கிறது, மந்திரம் இதெல்லாம் நமக்கு இருக்கிறது. ஞாச மந்திரம் இதெல்லாம் பல வகையான மந்திரங்களை அங்கங்க சொல்றாங்க. சிவபூஜை செய்கிற பொழுது சிவலிங்கத்தை ஆவாகனம் செய்து அந்த சிவலிங்கத்தில் பெருமானுடைய திருவுருவை, அதாவது திருப்பாதம், வயிறு, முகம், திருமுடி இதெல்லாம் ஞாசிப்பாங்க. அந்த ஞாசிப்பதற்கு ஒரு மந்திரம் உண்டு, அது ஞாச மந்திரம் சொல்லுவாங்க. அதேபோல ஆவாகன மந்திரம், சன்னிதான மந்திரம், சந்நிரோதான மந்திரம் என்றெல்லாம். கிரியைகளை முத்திரைகள், முத்ரா மந்திரம் இதெல்லாம் நமக்கு ஒன்னொன்று மந்திரங்கள் சொல்றாங்க. அதுல எல்லாவற்றிலும் விட மூல மந்திரம் மிக முக்கியம். அதுதான் நமக்கு தியானத்துக்கு உரியது. பெருமானை அவ்வப்பொழுது நாம் நினைப்பதற்கு அந்த மூல மந்திரம் உண்டு. எல்லா எல்லா மதங்களையும் சொல்வான். நமக்கு சொல்லுகின்ற மூல மந்திரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதைத்தான் நம்ம அங்க மனசுல நினைத்து கொள்ளணும். எல்லா மந்திரங்களை போல நம்முடைய மூல மந்திரம் என்பதை எடுத்துக்கணும். அந்த அந்த பகுதிக்கு நாம் போகிறதுக்கு முன்னால, மந்திரங்கள்ல மூல மந்திரம் மிக முக்கியம் போல பஞ்சபர்வ மந்திரம் என்று மிக முக்கியம், ஷடங்க மந்திரம் என்பது மிக முக்கியம். இதெல்லாம் பூஜை செய்கின்ற பொழுது சிவலிங்கத்திலே 5 முகங்களை ஞாசிப்பது, இப்ப சொன்ன ஈசானம், தத்புருஷம் போன்ற அந்த முகங்களை ஞாசிப்பது. ஞாசிப்பது என்றால் பதிய வைப்பது, அந்த 5 முகங்கள் இருப்பதாக பாவிப்பது. அதே போல ஷடங்கம் என்றால் 6 அங்கங்கள், ஹிருதயம், கவசம், நேத்திரம், அஸ்திரம் என்று 6 அங்கங்கள். இந்த 6 அங்க மந்திரம், இந்த 6, 5, 11 அதைத்தான் உங்களுக்கு இந்த திருமுறைகள்ல வைக்கிற பொழுது 7ஆகவும் 11ஆகவும் வகுத்தார்கள் என்று உமாபரி சிவம். ஏன் 12 திருமுறை முதல்ல 7, அப்புறம் 11, அப்புறம் தான் 12வது சேக்கிழாருடைய திருமுறை சேர்க்கப்பட்டது. 7, 11 ஏன் என்பதற்குத்தான் இங்க நாம படிக்க போறோம், அந்த விஷயத்தை படிக்க போறோம். 7 மந்திரம் என்பது சப்தகோடி மந்திரம் என்று 7ஆ சொல்வாங்க. அங்க சப்தகோடி மந்திரம் என்பது 7 முடிவுகளை உடையது, அது சிறப்பானது. அதற்கடுத்து ஷடங்க மந்திரம், பஞ்சபிரம மந்திரம் இதெல்லாம் முக்கியம். பஞ்சபிரம மந்திரம் 5, ஷடங்க மந்திரம் 6 என்று சில 6, 5, 11 மந்திரங்கள். அப்ப சப்த கோடி, ஒரு மந்திரனுடைய முடிவு 7, மந்திரங்கள் 11 என்று நாம முக்கியமா சிறப்பா சொல்றோம். அதனால் திருமுறையை கூட என்ன செய்தார்கள், முதல்ல 7 திருமுறையாக வகுத்தார்கள். தேவாரம் என்பது ஒரு தனியாக இருப்பது 7 திருமுறை. அதுக்கு பின்னால் 8, 9, 10, 11, 11ஆக வகுத்தார்கள். உமாபரி சிவம் திருமுறையை பற்றி சொல்ற பொழுது அவர் என்ன சொல்றார், மந்திரங்கள் 7 கோடி ஆதலால் 7ஆகவும், மந்திரங்கள் 11ஆகவும் வகுத்தார்கள் என்று சொல்ற. அந்த 7 கோடி என்பது என்ன
அதைத்தான் இங்க நமச்சிவாய வாழ்க படிப்பதற்கு முன்னாலே நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. அங்க வடமொழியில் என்ன சொல்றாங்க? நமக என்ற ஒரு வார்த்தை, நமக என்று சொல்வாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாதா, ஸ்வாகா, பஷட், ஔஷட், ஹூம், பட் என்று 7 வகையா சொல்றாங்க. 7 வகையான மந்திரங்கள்ல நமக என்பது ஒரு சிறந்ததாக சொல்வாங்க. நமக என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு அடிக்கடி சொல்றாங்க. அந்த நமக என்பதற்குத்தான் நாம போற்றி என்று சொல்றோம். தமிழ்ல தமிழ் படித்திருக்கிறார் மாணிக்க வாசகர், அதை தமிழ் படித்திருக்கிறார். தமிழ் படித்திர போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எடுத்த உடனே வாழ்க போற்றி எல்லாம் சொல்றது இல்லையா, எங்க படிக்க போறோம் இல்லையா, அதை சிவபுராணத்துல. அதுல நமக என்பது போற்றி. வடமொழியில நமக என்று சொன்னால் நாம் அதை போற்றி என்று சொல்லணும். இங்க இந்த இடத்துல ஒரு கருத்து சொல்லிடுறேன். நமக என்பதற்கும் போற்றி என்பதற்கும் சின்ன வேறுபாடு உண்டு. அங்க வடமொழியில் நமகன்னு சொல்றாங்க, இங்க போற்றி நாம சொல்றோம். அது என்ன அர்த்தம்னா, நமக என்பது படற்கையாக சொல்றது, படற்கை பரவல் என்பார்கள். தேர்ட் பர்சன், அவனுக்கு வணக்கம். நமசிவாய என்று சொல்ற சிவனுக்கு வணக்கம் படற்கையா சொல்றோம் நமக என்றால். ஆனால் போற்றி என்றால் முன்னிலையிலே சொல்றோம், முன்னே இருக்கின்ற சொல்றோம். இதான் வேறுபாடு. நமக என்பது படற்கை பரவலாக வடமொழி இருக்கிறது, முன்னிலை பரவலாக தமிழ் இருக்குது போற்றி என்பது. அப்போ மாணிக்க வாசகர் நமக என்ற சொல்லுக்கு போற்றி என்று சொல்ல வேண்டும் என்று நமக்கு தொடங்கி இருக்கிறார். வாழ்கன்னு சொல்றார். இங்கேயே பார்த்தா வாழ்க, வெல்க, போற்றி, அப்புறம் காண்கன்னு ஒண்ணு வரும் பின்னால. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, படைப்போன் காண்க என்றெல்லாம் வரும். அந்த காண்க, இந்த 4 முடிவுகள் திருவாசகத்துல உண்டு. 7 முடிவுகள் மந்திர முடிவுகள். அந்த 7 மந்திர முடிவுகள்ல வாழ்க, வெல்க, போற்றி, காண்க, இந்த 4ம் திருவாசகத்துல உண்டு. அது இல்லாமல் போற்றி சிறப்பு என்பதனாலே போற்றி திருஅகவல் என்றே தனியா பாடியிருக்கிறார். எல்லாம் போற்றி போற்றி என்றே பாடியிருக்கிறார். அதுதான் சைவ முறை. ஆகம முறையிலே போற்றி செய்ய வேண்டும் என்றுதான் போற்றி திருவகல் என்று பாடினார். இந்த 4ம் திருவாசகத்துல உண்டு. அதனால அப்பர் பெருமான் பின்னாலே, மாணிக்க வாசகர் பின்னால் அப்பர் பெருமான் அவர் என்ன செய்கிறார், அவர் இன்னும் 3 முடிவு சொல்லணும் இல்லையா, இதில் 4 முடிவு தான் இருக்கு. 7 முடிவு, அதுல 4 முடிவு சொல்லிட்டார் மாணிக்க வாசகர். இது 3 முடிவு மந்திர முடிவு இருக்கு இல்லையா, அந்த மந்திர முடிவு அவர் என்ன செய்தார், போலும் என்றும் தோன்றும் என்றும் தாமே என்றும் சொன்னார். போலும் தோன்றும் தாமே என்று இவர் சொன்ன 4ஓடு 3 சேர்த்தா 7 ஆகி போச்சு. 7 மந்திரங்களுடைய முடிவை தமிழ்ல சொல்லியிருக்கிறார் என்றால், மாணிக்க வாசகரும் அப்பர் பெருமானும் தமிழ்ல வழிபாடு செய்ய வேண்டும், பெருமானை தமிழர்கள் எப்படி வாழ்த்த வேண்டும் என்பதற்கெல்லாம் வடமொழியே இருப்பதை அப்படியே தமிழ் படித்திருக்கிறார்கள். அதனால் என்னுடைய தந்தையார் ரொம்ப நாளைக்கு முன்னையே விநாயகர் வழிபாட்டு நூல் என்று எழுதினாங்க. அந்த விநாயகர் வழிபாட்டு நூலையே அதை குறிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நமக என்பதற்கு நேரடியான சொல் தமிழ்ல போற்றி, வாழ்க என்பதற்கு நேரடியான சொல் அங்கே ஸ்வாதா, காண்க என்பதற்கு நேரடியான சொல் ஸ்வாகா, தோன்றும் என்பதற்கு சொல் பஷட், போலும் என்பதற்கு வௌஷட், தாமே என்பது ஹும், வெல்கை என்பது பட் என்று அங்க 7 மந்திரங்கள் முடிவுகள். அதுக்கு 7 தமிழாக சொல்லியிருக்கிறார்கள். நமக என்றால் போற்றி, ஸ்வாதா என்றால் வாழ்க, ஸ்வாகா என்றால் காண்க, வஷட் என்றால் தோன்றும், வௌஷட் என்றால் போலும், தாமே என்றால் ஹூம் என்றால் தாமே, பட் என்றால் வெல்க என்று. இதுல வாழ்க, வெல்க, போற்றி இங்க வந்தாச்சு. காண்க என்பது இன்னொரு இடத்துல வரப்போகுது. அதனால் 4 மந்திர முடிவுகளை அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை பற்றிய ஒரு செய்தி நமக்கு தத்துவ விளக்கத்துல சொல்ற பொழுது ஒரு செய்தி சொல்றாங்க. அவங்க சொல்றது வடமொழியில, நமக என்பது ரிஷிகளுக்கு சொல்வது,
சுவாகா என்பது தேவர்களுக்கு சொல்வது, ஸ்வாதா என்பது மாத்ரு பித்திர்களுக்கு சொல்வது, பௌஷட் என்பது பூதம் முதலியவர்களுக்கு சொல்வது, வஷட் என்பது மனிதர்களுக்கு சொல்வது, பட் என்பது உக்கிர விக்கிரங்களுக்கும், ஹூம் என்பது ஆஞ்சை தலைவர்களுக்கும் உரியது என்று யார் யாருக்கு என்னென்ன சொல்லணும் என்று சொன்னால், ரிஷிகளுக்கு சொல்ற பொழுது ரிஷிகளை பார்த்தா நமகன்னு சொல்லணும். தேவர்களுக்கெல்லாம் சுவாகா என்று இந்திராய சுவாகா சொல்றாங்க இல்லையா, சுவாகான்னு சொல்லணும். மாத்ரு பித்திர்களுக்கு சொல்ற பொழுது, அதாவது பித்ரு பூஜை செய்கிற பொழுதோ மாத்ரு பூஜை செய்கிற பொழுதோ தாய் தந்தையரை நினைத்து செய்கின்ற பூஜைக்கு சுவாதா என்று சொல்லணும். மற்ற பூதங்களுக்கெல்லாம் 5 பூதங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிற பொழுது பௌஷட் என்று சொல்லணும். மனிதர்களை பாராட்டுகிற போது வஷட், வடமொழியில் வஷட் என்று சொல்லணும். உக்கிர விக்கிரகங்கள், அதாவது வேக வடிவமாக இருக்கிற காலசம்பார மூர்த்தி, வீரபத்திரர் போன்றவர்களுக்கு என்றார், அவர்களெல்லாம் பட் என்று சொல்லணும். ஆக்ஞை தலைவர்கள், ஆணையிடுகின்ற தலைவர்களாக இருக்கின்றார்கள் இல்லையா, அவருக்கெல்லாம் சிவபெருமான போன்றவர்கள் ஆஞ்ஞை தலைவர்கள், அதிகார தலைவர்கள். இப்போ அயன் திருமால் எல்லாம் அதிகாரம் என்ற அவங்க எல்லாம் ஒரு பதவியில் இருக்கிறார். எனவே அதிகார தலைவர்களுக்கெல்லாம் ஹூம் என்று சொல்ல வேண்டும் என்று தத்துவ விளக்கத்தில் இப்படியெல்லாம் 7 முடிவுகளுக்கெல்லாம் விளக்கம் தரப்பட்டு பார்க்கிறோம். அது என்ன அர்த்தம் என்பதை மட்டும் இன்றைக்கு சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நமகா என்பது கருத்து வேறுபாடு உண்டு, இருந்தாலும் திரவியாதிய பதிவில் குருஞான நம்முடைய குருமகா சன்னிதானம், திரவியான மகா சன்னிதானம் அவங்க கருத்தை இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நமகை என்று சொன்னால் அது ஐஸ்வர்யம் அளிப்பது, நமக்கெல்லாம் செல்வத்தை தருவது. ஸ்வாகா என்று சொன்னால் தேவதைகளை திருப்தி செய்தல். ஸ்வதா என்றால் தைரியம் வசீகரம் கொடுப்பது. பட் என்றால் விக்கினங்களை துரத்துவது. உம்பட் என்றால் காமாதிகள், காமம் போன்ற குற்றங்களை நீக்குவது. பௌஷட் என்றால் தேவதைகளை வசீகரிப்பது, தெய்வங்களை எல்லாம் வசீகரிப்பது பௌஷட். வஷட் என்றால் தேவர்களை ஈர்ப்பது. பௌஷட் என்றால் தேவர்களை ஈர்ப்பது. வஷட் என்றால் தேவதைகளை வசம் செய்வது என்றால் அவங்களை வசப்படுத்துவது என்று இந்த முடிவுகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம், இதெல்லாம் வடமொழியில சொல்லப்படுவது. இதெல்லாம் நமக்கு தமிழ்ல வர வேண்டும் என்றுதான் மணிவாசக பெருமான் சிவபுராணத்துல வாழ்க வெல்க என்று சொல்லியிருக்கிறார். அதை எடுத்தவுடனே முதலாவதாக மந்திரத்தை வாழ்த்துகிறார். நமச்சிவாய என்ற மூல மந்திரத்தை வாழ்த்துகிறார் என்பதுதான் ஒரு தனிச்சிறப்பாக ஒரு மங்கள சொல்லாக அதை தொடங்கியிருக்கிறான் சொல்ற. ஏன் நமச்சிவாய என்று தொடங்கினார் என்பதற்கு பல விளக்கங்கள். முதலாவதாக முதல் விளக்கம் என்ன என்றால், அது மூல மந்திரம், நமக்கு சைவத்திற்குள்ள மூல மந்திரம். அதனால் நமச்சிவாய என்று சொன்னார். சமய தீட்சையிலே மந்திரம், எனவே நமச்சிவாய என்று சொன்னார். அடுத்து நமச்சிவாய என்பது பெருமானுடைய பெயர், நாதன் நாமம் நமச்சிவாயவே, எனவே பெருமானுடைய பெயர், எனவே பெயரை சொன்னார். அப்புறம் நாம என்று அது பாசம், யா என்பது பசு, சிவ என்பது அருள், பதி, பதிபசு பாசம் என்ற 3 முப்பொருளை சைவ சித்தாந்தம் சொல்கின்ற முப்பொருளை சொல்வதாலே அது நமசிவாய என்று சொன்னார். அதுக்கப்புறம் பெருமான் படைக்கிற பொழுது சொல்லைத்தான் முதலில் படைக்கிறான், சொல் உலகத்தை படைக்கிறான். எனவே மந்திர சொல்லை சொல்ல வேண்டும். படைப்பிலே முதலாவதாக இருப்பது சொல், அது உயர்ந்த சொல் அல்லவா மந்திர சொல், சொற்களிலே உயர்ந்த மந்திர சொல். எனவே மந்திர சொல்லாக இருக்கின்ற சொல்லை படைத்தான் முதல்ல, எனவே அது நமச்சிவாய் என்பது. அதுக்கடுத்து பெருமானுடைய சூக்கும வடிவம், தூல வடிவம் நமச்சிவாய் என்றால் சைவ சித்தாந்தத்துல பெருமானுக்கு உருவத்தை பெருமானை பற்றி சொல்ற பொழுது பெருமானுடைய வடிவத்தை மந்திரம் அவனுக்கு தூல வடிவம், ஆன்மா அவனுக்கு சூக்கும வடிவம், உயிருடைய ஆன்மா அவனுக்கு சூக்கும வடிவம், அவனுடைய அருளாற்கிற சக்தி, அந்த சக்தி அரிசூக்கும வடிவம் என்று சொல்ற வழக்கம். மந்திரம் சூல வடிவம், ஆன்மாக்கள் எல்லாம் அவனுக்கு சூக்கும வடிவம், அவனுடைய அருளாற்றல் சக்தி இருக்கு இல்லையா, அது அரிசூக்கும வடிவம் என்று 3ஆம் நாம சொல்றோம். அதனால் இங்க நமச்சிவாய என்பது பெருமானுடைய வடிவத்தை சொல்வதாலே மந்திர வடிவம் அல்லவா, அதை சொல்லித்தான் நம்ம பிடிக்கணும். நடராஜனை பார்க்கிற பொழுது கூட உண்மை விளக்கத்துல நடராஜனுடைய அழகை சொல்லுகிறார், 5 ஒளியை சொல்லுகிறார், தூக்கிய திருவடிக்கு அர்த்தம் சொல்லுகிறார், ஊன்றிய திருவடிக்கெல்லாம் அர்த்தம் சொல்றார் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், அவை மந்திர வடிவம் என்று சிவாய நம சிவாய என்று அந்த எழுத்துக்களாக சொல்றார் இல்லையா, அது மந்திர வடிவம். எனவே மந்திர வடிவமாக நாம் பார்க்க வேண்டும் தெய்வங்களை என்று. ஏன்னா உயர்ந்தது என்பதனாலே, மந்திரத்தினால்தான் பெருமானை அடைய முடியும் என்பதனாலே நமச்சிவாய் என்ற தூல வடிவத்தை சொன்னார். நாதன் தாள் என்பது அவனுடைய சூக்கும வடிவம்.
எனவே முதல் வரியிலே பெருமானுடைய தூல வடிவத்தை சொல்லி பெருமானுடைய சூக்க வடிவத்தையும் குறிப்பாக சொல்லியிருக்கிறார் என்பதுதான். அதனால்தான் அதை முதல்ல வாழ்த்துகிறார். பெருமானுடைய தூல வடிவத்தை வாழ்த்திவிட்டு அவனுடைய சூக்க வடிவம் என்றால் அதுதான் திருவடி, அதுதான் நம்மை ஆட்கொள்ளுகின்ற கருணை அருள். எனவே அதை வாழ்த்துகிறார் என்று முதலாவதாக அந்த 2 முதல் வரிகளுக்கு நாம் பொருள் சொல்லி நாம் இன்றைக்கு நாம் நிறைவு செய்யலாம். இனி அடுத்த வகுப்பு நாம் வரும்பொழுது அதை எஞ்சியதெல்லாம் படித்து சிந்திக்கலாம். அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் நிறைவு செய்யலாம். வாடிக்கலாம் வாடிடலாம் வாடி. சரி, அன்பர்களெல்லாம் வணக்கம். அடுத்த வகுப்பு வணக்கம் வணக்கம் மாணவி வணக்கம். விஜயமா வணக்கம். அம்மா திருவடி வணங்கிறோம் ஐயா. திருவடி வணங்கிறோங்க ஐயா. ஐயா திருவடி வணங்கிறோங்க ஐயா. திருவடி வணங்குறீங்க. வணக்கம்மா 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 கமலா வணக்கம். விஜயமா வணக்கம். திருவடி வணங்குறீங்க. வணக்கம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். சுபாஷிமா வணக்கம். ஐயா திருவடி வணங்குறீங்க. வணக்கம்மா வணக்கம் வணக்கம். வணங்குறேங்க ஐயா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். அஜயஸ்ரீமா வணக்கம் ஐயா. ஐயா திருவடி வணங்குறீங்க ஐயா. வணக்கம் வணக்கம். சரி, திருவடி வணங்குறீங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். சந்திக்கலாம்.